கைஸ், நேற்று வந்து குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து நாக்பூர்லேருந்து போயிருந்தோம். படம் பார்த்ததை விட எனக்கு அங்கே போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போன உடனே ஃபுல்லாமே தமிழ் பீப்புள்ஸாக இருந்தாங்க. நான் ஊரில் இல்லை அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு வரல. அந்த படத்துக்கு வந்திருந்தவங்க ஃபுல்லாமே தமிழ்காரங்க தான். ஏதோ ஊர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. இங்கே தங்கியிருக்காங்க, இங்கே வேலை பார்க்குறவங்க, டிரைவராக இருக்கிறவங்க எல்லா பேருமே அந்த படத்துக்கு வந்து படத்தை பார்த்துருந்தாங்க. நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த தமிழ் படத்துக்கு வந்து போங்க. அங்கே வந்து நீங்கள் நிறையா தமிழ் பீப்புள்ஸை மீட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து மனசில் உள்ள பாரமே குறையும் கண்டிப்பாக. ஏன்னா நான் 1500 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே இருக்கேன் தள்ளி. பட் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சிரித்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம பிடிச்ச சாப்பாடுறதுக்கு ஆள் இல்லை, சாப்பிட முடியாது. நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வெளியூர் போனால் ஜாலியாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்ட்டு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்க மாதிரி வராதுங்க. எவ்வளோ தூரம் வெளியே வந்தாலும் திருப்பி எப்படா அங்கே போவோம் அப்படின்ற ஃபீல் தான் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கே தவிர, இங்கேயே இருந்துடணும் அப்படின்ற ஃபீல் யாருக்குமே இருக்காது. அது ஃபாரினுக்கு போகிறவங்களாம் சரி, நார்த் இந்தியா போகிறவங்களாம் சரி, யாருக்காக இருந்தாலுமே. ஸோ இதை போய் பாருங்கள். படம் நல்லாயிருக்கு, குட் பேட் அக்லி. உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.